ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு கொத்துக்கறி கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு கோலா உருண்டை நிறையா பேருக்கு தெரியும், நல்லா தெரியும். அது எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மட்டன் 1/2 கிலோ கொத்துக்கறி கொத்தி வாங்கிட்டு வாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிது, கடையிலே கிடைக்கிது. காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஆனால் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என் பேத்தியாவுக்கு காரம் பிடிக்காது, அதனால நான் 2 தான் எடுத்திருக்கேன். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 2, 1 ஏலக்காய், 2 லவங்கம், கொத்தமல்லி. இதை நம்ம வேக வச்சு உப்பு போட போகிறோம், மஞ்சத்தூள் போட போகிறோம். இதை வேக வச்சு மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் தான் கோலா பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரியா? கோலா உருண்டையெல்லாம் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருச்சின்னா அதை வாரம் வாரம் செய்யணும்னு நினைப்பீங்க. மட்டன் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கோழி சிக்கனில் கூட கோலா பண்ணுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெயை ஊற்றிக்க, எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் போட்டுக்கலாம். பட்டை போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் வறுத்துருவோம். ஏலக்காயை போட்டிருக்கேன். இது வெங்காயம் போட வேண்டியதில்லை, நம்ம அரைச்சி நம்ம வடை மாதிரி தான் சுட போகிறோம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் வேண்டியதில்லை. இது பொதுவாக வீடுகளில் செய்ய மாட்டாங்க. செஞ்சால் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கினோம்னா இது ஃப்ரை பண்ணும்போதே எல்லாம் காலி ஆயிடும். பிறகு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்புன்னு இருக்காது. கல்யாண வீடுகளில் நார்மலாக நிறைய இது மெனுவில் இருக்கும். 1/4 கிலோ மட்டன் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு ஆசைக்கு செய்கிறதுக்கு. அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதையும் போட்டுரும். பச்சை மிளகா, பூண்டு, பச்சை மிளகாயே கீரி போடுங்க, இல்லாட்டினா எண்ணெயில் டைரெக்டாக போட்டிங்கன்னா வெடிக்கும். இதை குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு நான் கறியை போடுறேன். இது இந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. அது கட்லெட்டுக்கு தான் அந்த மாதிரி செய்யணும். வேக வச்சு உருளைக்கிழங்கு, எக்கோட ஒயிட்டு இது போடுவாங்க. அதெல்லாம் கட்லெட்டுக்கு தான் அப்படி போடுவாங்க. அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். இது இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் மிக்சியில் போட்டு இந்த கலர் மாறுது பார்த்திங்களா, வெள்ளை கலராக மாறின பிறகு குக்கரை மூடி வேக வச்சுருவோம். இப்போ சால்ட்டை போட்டுருவோம். இவ்வளவுக்கு தேவையான சால்ட்டு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டு இந்த கொத்தமல்லி செடியும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோம். கொத்தமல்லி வாசத்துக்கு தான். இந்த மட்டன் தண்ணி விட்டுருக்கு, இருந்தால் கூட இந்த தண்ணியில் வேகிறது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றியே வேக போடுவோம். இவ்வளோ தண்ணியில் வேகட்டும். ஒரு 4-5 சத்தம் வந்த பிறகு திறந்து பாருங்கள். வெந்துருச்சுன்னா எடுத்து, தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா
ஒன்றா தண்ணியை சுண்ட விட்டுக்கோங்க, இல்லாட்டினா தண்ணியை வடிச்சிட்டு அது ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ இதை திறந்து பார்ப்போம். மட்டன் வந்துருச்சான்னு. மட்டன் வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை வத்தடிச்சிடும். தண்ணி இல்லாமல் அரைச்சிடுவோம். தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிடுவோம். இது வத்தினதுக்கப்புறம் மிக்சியில் போடணும். இப்போ தண்ணி வத்திருச்சு, நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இதை ஒரு சுற்றிட்டு வரேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி இந்த பார்த்திங்களா, ரொம்ப அப்படியே குழான்னு பேஸ்ட்டாக இல்லாமல் இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இதை இன்னும் நம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் வேலை. நான் அந்த எண்ணெயை காய வைக்கிறேன். இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு போடுவோம். ஏன்னா சில சமயம் வந்து எண்ணெய் இதாக மிதமான சூடில் போட்டிங்கன்னா பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும். இன்றைக்கி நான் மாவுக்கு இந்த கொத்துக்கறியை வந்து அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ஈரச்சத்து இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் உடனே என்ன பண்ணேன், அப்படியே போட்டோம்னா அது பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். கடலை மாவு சேர்த்துக்கிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு நான் போடுறேன். சூப்பராக வரும். நான் உருண்டை போட்டிருக்கேன். போடும்போது இந்த எண்ணெயை மேலே அப்படி தெளித்து விட்டு இது பண்ணுங்க. நல்லா எண்ணெய் இது மட்டன் பிரியாது, நல்லா வேகும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏற்கனவே வெந்ததுனால ஒரு கோல்டன் ஃப்ரை வந்ததும், ஆனால் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். மேலே லேயர் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்.